चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15-3-1981. முரளியின் சாரம்: சுயதரிசன சக்கரதாரி, அதாவது சக்கரவர்த்தியே விஸ்வ கல்யாணக்காரி. இன்று ஞானம் நிறைந்த பாப்தாதா தன்னுடைய மாஸ்டர் ஞானம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பாபா மூலமாக கிடைத்த ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் வரிசை கிரமமாக இயன்றளவு யோகம், இயன்றளவு சக்தி அனுசாரமாக ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார். ஞானம் நிறைந்த ஆத்மா என்றாலே ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்டிலும் அனுபவ சொரூபம் ஆவது. ஒரு வினாடியில் ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற நிலையில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா கட்டளை தருகிறார் என்றால் ஒரு வினாடியில் அந்த ஸ்திதியில் நிலைக்க முடிகின்றதா, ஆக முடிகின்றதா, அல்லது ஆகிவிட்டீர்களா? அந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்களை பாருங்கள். என்ன அனுபவம் செய்கின்றீர்கள்? அனைத்து ஆத்மாக்களும் எப்படி தென்படுகின்றார்கள்? அவ்வளவு பரந்த புத்திக்கான நிலை இருக்கின்றதா என்பதை அனுபவம் செய்யவும். திரிகாலதர்ஷி, த்ரிநேத்ரி, தூராதேசி, உலக சர்வசக்திவான், அனைத்து குணம் சக்திகளின் எஜமானன் என்று எத்தனை நிலை உள்ளது? அந்த ஸ்திதியில் இருந்து கீழே பார்க்கவும். அனைத்து விதமான ஆத்மாக்களையும் பாருங்கள். முதலில் தன்னுடைய பக்த ஆத்மாக்களை பார்க்கவும். என்ன தென்படுகின்றது? ஒவ்வொரு இஷ்ட தேவர்களின் அநேக முறையில் பக்தி செய்யக்கூடிய விதவிதமான பக்தர்களின் வரிசை இருக்கின்றது. எண்ணிலடங்காத பக்தர்கள் இருக்கின்றார்கள். சிலர் சதோ பிரதானமான பக்தர்கள், அதாவது பாவனையுடன் பக்தி செய்பவர்கள். சிலர் ரஜோ தமோகுணி, அதாவது சுயநலனுக்காக பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள். ஆனால் அனைவரும் பக்தர்களின் வரிசையில்தான் இருக்கின்றார்கள். பாவமானவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கூக்குரல் கேட்கிறதா என்ன? ஒரு ஈ பாபாவிற்கு முன்னால் சுற்றி கொண்டிருந்தது. எப்படி இந்த ஈ அலைந்து கொண்டிருக்கின்றது? இதற்கு இருப்பிடம் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எழுகின்றது. அப்படி பக்தர்களுக்காக அப்படி தீவிர எண்ணம் வருகின்றதா? நல்லது, பக்தர்களை பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது தர்மத்தின் மனிதர்களை பாருங்கள். எத்தனை விதமான பெயர், ஆடை, காரியத்திற்கான விதி, எத்தனை விதமான கவர்ச்சி செய்யும் சாதனங்களை தன்னிடத்தே வைத்துள்ளனர். இது கூட தர்மத்தினுடைய மிகப்பெரிய ரம்யமான பஜாரை போல் உள்ளது. ஒவ்வொருவருடைய விளம்பர காட்சி பெட்டகத்திலும், அதாவது ஷோகேஸிலும் அவரவர் விதியினுடைய காட்சி பொருள் தென்படுகின்றது. சிலர் நன்றாக சாப்பிட்டு அருந்தி குடித்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் அனைத்தையும் விட்டு தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருடைய விதி சாப்பாடு, அருந்துதல், சந்தோஷத்தை கொண்டாடுதல். மற்றொருவருடைய விதி அனைத்தையும் தியாகம் செய்தல். அதிசயமான காட்சி அல்லவா? சிலர் சிவப்பு, சிலர் மஞ்சள், விதவிதமான கருத்துக்கள். இதனை பார்க்கும் பொழுது, ஹே மாஸ்டர் ஞானம் நிறைந்த குழந்தைகளே, உங்களுக்கு என்ன எண்ணம் வருகின்றது? தர்மாத்மாக்களுக்கும் நன்மை செய்யும் மாஸ்டர் பரமாத்மாவிற்கு என்ன சிந்தனை ஏற்படுகின்றது? உலகிற்கு நன்மை செய்பவர்களாகிய உங்களுக்கு
இவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுகின்றதா? அல்லது சுய நன்மையிலேயே மூழ்கியிருக்கின்றீர்களா? தன்னுடைய சேவை நிலையத்திலேயே பிஸியாக உள்ளீர்களா? அனைத்து ஆத்மாக்களின் தந்தையினுடைய குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய சகோதரர்கள். ஹே மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களே, தன்னுடைய சகோதரர்களின் பக்கம் சங்கல்பம் என்ற பார்வை எப்பொழுது செல்லப் போகின்றது? பரந்த புத்தி, தூராதேசி, அதாவது தொலைநோக்கு பார்வை அனுபவம் செய்கின்றீர்களா? சிறு சிறு விஷயங்களில் நேரம் செலவாகவில்லை தானே? உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றீர்களா? விஷாலமான காரியம் தென்படுகின்றதா? இப்பொழுது 3வது பக்கம் பாருங்கள். தற்கால சங்கம யுகத்தில் கூடவே எதிர்காலத்திலும் கூட உங்களுடைய ராஜ்யத்திற்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய விஞ்ஞானி ஆத்மாக்கள் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்? என்னென்ன கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்? இப்பொழுது கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞானத்தின் உதவியினால் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மைக், ஹெட்ஃபோன் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தெளிவான பொருட்களை உருவாக்கி உங்களுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். இந்த ஆத்மாக்களுக்கு கூட எவ்வளவு தியாகம் உள்ளது, எவ்வளவு முயற்சி, எவ்வளவு மூளை உள்ளது. தான் முயற்சி செய்து பிராப்தியை உங்களுக்கு தருகின்றார்கள். இந்த ஆத்மாக்களின் நன்மைக்கான விதி எண்ணத்தில் வருகின்றதா? அல்லது இவர்கள் நாஸ்திகன் என்று நினைத்து விட்டு விடுவீர்களா? அவர்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் ஆஸ்திகனோ நாஸ்திகனோ குழந்தைகள்தானே, உங்களுடைய சகோதரன் அல்லவா? சகோதரர்கள் என்ற உறவின் மூலமாக இந்த ஆத்மாக்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஆஸ்தி கிடைக்க வேண்டும்தான். விஸ்வ கல்யாணக்காரி என்ற ரூபத்தில் இந்த பக்கம் பார்வை செலுத்த மாட்டீர்களா? அவர்கள் கூட அதிகாரிகள்தானே. ஒவ்வொருவரும் அதிகாரத்தை அடையும் முறை வெவ்வேறானது. நல்லது, இன்னும் முன்னால் செல்லுங்கள். உள்நாடு அயல் நாட்டில் உள்ள ராஜ்ய அதிகாரிகளை பாருங்கள். பார்த்தீர்களா? ராஜ்யம் அசைந்து கொண்டிருக்கிறதா, நிலையாக இருக்கின்றதா? ராஜ்யத்தின் காட்சி எப்படி தென்படுகின்றது? கல்பத்திற்கு முன்பான நினைவு சின்னத்தில் ஒரு விளையாட்டு காட்டியுள்ளார்கள். என்ன விளையாட்டு என்று தெரியுமா? அது சாக்காரத்தில் பிரம்மா பாபாவிற்கு பிடித்தமான விளையாட்டாக இருந்தது. சொக்கட்டா நாட்டம். ஒரு பக்கம் 12 விழுந்தால் ஜெயித்து விடுவார்கள். சில நேரம் எதுவுமே இல்லாமல் தோல்வியடைந்து விடுகின்றார்கள். அந்தளவு தோல்வியடைந்து விடுகின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாத அளவிற்கு வந்து விடுகின்றார்கள். இப்பொழுது கூட அப்படித்தான். திடீரென்று கிரீடமற்ற அதிகாரியாக உள்ளனர். திடீரென்று வாக்கிற்காக பிச்சை எடுக்கின்றனர். அப்படிப்பட்ட விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? பெயர் மற்றும் மரியாதையின் பசியில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சிறிதாவது ஆறுதல் வழங்க வேண்டும். அவர்கள் மீதும் கருணை நிறைந்த ஆத்மாக்களாகி கருணை நிறைந்த திருஷ்டி வள்ளல் சுரூபத்தினால் சிறிதாவது கொடுத்து திருப்தியடைய செய்யவும். ஒவ்வொரு பிரிவின் சேவையும் தனிப்பட்டது. பிறகு நீங்கள் இதனை விஸ்தாரப்படுத்த வேண்டும். இன்னும் முன்னால் செல்லவும். நாலாபுறமும் உள்ள பொதுவான மக்கள், இதிலும் பல்வேறு விதங்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாலாபுறமும் வேண்டும் வேண்டும் என்ற பாடல்தான் ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை சமாப்தி செய்வதற்கு இப்பொழுது எந்த பாடலை பாட வேண்டும்? அனைத்து ஆத்மாக்களுக்கும் மகாதானி, மகா ஞானி, மகா சக்தி சுரூப வரதானி, மாஸ்டர் வள்ளல், ஒரு வினாடியில் திருஷ்டியை கொடுக்கும் வள்ளல், இப்படிப்பட்ட நன்மை செய்வதற்கான எண்ணம் வருகின்றதா? நாலா பக்கமும் பார்ப்பதற்கு நேரம் உள்ளதா? சர்ச் லைட் ஆகி உள்ளீர்களா? லைட் ஹவுஸ் ஆகி உள்ளீர்களா? இப்பொழுது நாலாபுறமும் சக்கரம் சுற்றி வருகின்றீர்களா? இந்த நொடி விஸ்வ கல்யாணக்காரி, திரிகாலதர்ஷி, மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா, மாஸ்டர் உலகை படைப்பவர், உலகின் நாலாபுறமும் வலம் வாருங்கள். பார்வையை செலுத்துங்கள். தினமும் உலகை சுற்றி வரவும். அப்பொழுதுதான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி என்று சொல்லலாம். அதன் கூடவே சக்கரவர்த்தி என்றும் சொல்லலாம். ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி மட்டும்தானா அல்லது சக்கரவர்த்தி ராஜாவாகவும் தானே இருக்கின்றீர்கள்? இரண்டும் தானே?
என்று தாதி தீதி இருவரும் பாப்தாதாவிற்கு முன்னால் அமர்ந்துள்ளனர். பாப்தாதா விசேஷமாக நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களை பார்த்து ஏன் மகிழ்ச்சியடைகின்றார்? எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை தந்த பிறகு எப்படி ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யம் செய்கிறார்கள், அதனை இந்த கலியுகத்தில் பார்ப்பதில்லை. ஆனால் அலௌகீக தந்தை, பார்லௌகீக தந்தை குழந்தைகள் சேவை என்ற சிம்மாசனதாரியாகி எப்படி சேவைக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பாபாதானே குழந்தைகளை பார்க்க முடிகின்றது. இதுதான் சங்கமயுகத்தின் விசேஷமாகும். அந்த பழக்கம் சத்யுகத்திலும் நடக்கும். அங்கு கூட தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு பார்க்கலாம். ஆனால் கலியுகத்தில் பார்க்க முடியாது. பாப்தாதா தினமும் பார்க்கின்றார். ஒவ்வொரு நிமிடத்திற்கான காட்சி, எண்ணம், வார்த்தை, கர்மம், அனைவருடைய தொடர்பு பாப்தாதாவிடம் அவ்வளவு தெளிவாக உள்ளது. உங்களிடம் உள்ளதை விட அதிகமாக தெளிவாக உள்ளது. ஒவ்வொரு வினாடியும் காரியத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நடைமுறையில் பலனை தருவதை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபா தனக்கு சமானாக்கியுள்ளார். மேலும் அதற்கு மதிப்பு கொடுத்திருப்பதை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு காட்சியை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சி அடைகின்றார். தினமும் உங்களுடைய ஒரு அதிசயமான நடனத்தை பார்க்கின்றார். முழு நாளில் அதனை நிறைய செய்கின்றீர்கள். அனைவரும் செய்கின்றார்கள். ஆனால் விசேஷமாக நிமித்தமாக இவர் இருக்கின்றார். எனவே நிமித்தமாக உள்ளவர்கள் அதிகமாக செய்ய வேண்டியுள்ளது. அதுதான் சமஸ்கார சந்திப்பிற்கான நடனம். எப்படி ஏதாவது காரியம் செய்தீர்களேயானால் கைகோர்த்து சந்திக்கின்றார்கள் அல்லவா? மேலும் நடனம் செய்யும் போது கூட ஒருவரை ஒருவர் கைகோர்த்து ஆடுகின்றார்கள் அல்லவா? முழு நாளில் இந்த நடனத்தை எவ்வளவு நேரம் ஆடுகின்றீர்கள்? பாப்தாதாவிடம் தொலைக்காட்சி, வானொலி பெட்டி இருக்கின்றன. அதில் எப்படி காட்சி தெரியும்? எப்பொழுது சமஸ்காரம் சமஸ்காரத்துடன் மோதுகின்றது, அந்த காட்சியும் நன்றாக இருக்கின்றது. பிறகு எப்படி அயல்நாட்டினருக்கு உடல் நெகிழ்ச்சியானதாக உள்ளது, எங்கு வளைந்து கொள்ள வேண்டுமோ அங்கு வளைய முடிகின்றது. அதுபோல நிகழ்கால சமயத்தில் வளைந்து கொடுப்பதிலும் சகஜமாகிக் கொண்டே இருக்கின்றனர். எனவே இந்த காட்சி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது. முதலில் இறுக்கமாயிருக்கின்றனர், பிறகு சிறிது நெகிழ்ச்சியாகின்றது. நெகிழ்ச்சியான பிறகுதான் ஒன்று சேருகின்றனர். அந்த சந்திப்பிற்கு பிறகு மகிழ்ச்சியான நடனம் ஆடுகின்றனர். எனவே காட்சி எவ்வளவு நன்றாக இருக்கும்! பாப்தாதாவிடம் எல்லாமே இயல்பாக நடக்கின்றது. அனைத்து சாதனங்களும் கருவிகளும் தயாராக உள்ளது. எண்ணத்தை கொண்டு வந்ததும் வெளிப்பட்டு விடுகின்றது. தற்சமயம் அறிவியல் கூட சாதனங்களை சூட்ச்மமாக்கி கொண்டே இருக்கின்றது. மிகச் சிறியதாக, மிக சக்திசாலியானதாக ஆக்கிக்கொண்டே இருக்கின்றது. சூட்ச்ம வதனம் என்றாலே சக்தி நிறைந்தது. இவ்வளவு சிறிய புள்ளிக்குள் நீங்கள் அனைத்தையும் பார்க்க முடிகின்றது. விஸ்தாரப்படுத்தினால் பெரியதாக பார்க்க முடியும், சிறியதாக்கினால் முற்றிலும் புள்ளி. பிறகும் கூட குழந்தைகளின் முயற்சி, தைரியத்தை பார்த்து பாபா பலியாகி விடுகின்றார். ஏனென்றால் எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் ஒரு முறை பாபா என்று கூறிவிட்டால் பாபா பலியாகி விடுகின்றார். பிறகும் கூட குழந்தைகள்தானே. பாபா குழந்தைகளின் தவறிலும் கூட நன்மையை தான் பார்க்கின்றார். எப்படி இந்த சாகார உலகத்தில் சிறிய குழந்தைகள் யாராவது கீழே விழுந்து விட்டால் என்ன புதையல் எடுத்தீர்கள் என்று விளையாட்டிற்காக கேட்பார்கள் அல்லவா? மாற்றி விடுகின்றார்கள். இங்கு கூட ஒருவேளை குழந்தைகள் அடி வாங்கி வாங்கி கீழே விழுகின்றார்கள் என்றால் விழுந்து விழுந்து அனுபவியாகி சிலையாகி விடுவீர்கள். பாபா விழுவதை பார்ப்பதில்லை, விழுந்து பிறகு எந்தளவு சிலையாகி வந்திருக்கின்றீர்கள் என்பதை பார்க்கின்றார். எனவே பாபாவிற்கு ஒவ்வொரு குழந்தையும் மிக பிடித்தமானவர்தான். காலார்படையாக இருந்தாலும் சரி, குதிரைப்படையாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் காலார்படை இல்லை என்றாலும் வெற்றியடைய முடியாதல்லவா? எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷமானவர்கள்தான். பாபா 3 காலத்தையும் பார்க்கின்றார். நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்பதில்லை. குழந்தைகள் நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்பதால் என்னவாகுமோ ஏன் என்று பயத்தில் வந்து விடுகின்றார்கள்.
டீச்சர்ஸுடனான சந்திப்பு. டீச்சர்ஸ் தனக்கு சமான் எத்தனை டீச்சர்ஸை உருவாக்கியுள்ளீர்கள்? பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் பாப் சமான்தான். நிறைய உதவிக்கரங்கள் தயாராகிவிட்டால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. பிறகு சேவை தானாக அதிகரிக்கும். பாப்தாதா மூலமாக சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் பிறகு நடைமுறையில் வரும். இப்பொழுது எதுவரையில் வந்துள்ளீர்கள்? எப்படி வரைபடத்தில் ஒவ்வொரு மாநிலமும் புள்ளி போல தெரிகின்றது, அதுபோல சேவையில் எதுவரையில் வந்துள்ளீர்கள்? இப்பொழுது மிக மிக அதிகப்படுத்துங்கள். எத்தனை வருடங்களுக்கு முன்புள்ள வார்த்தையை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? ஒவ்வொருவரும் நிறைய கிளைகளை வளர்க்க செய்ய வேண்டும் என்பது பாபாவின் விருப்பம். அப்பொழுதுதான் சொல்ல முடியும் நம்பர் 1 டீச்சர். எப்படி கலியுக பிரதம மந்திரி ஒரு நாளில் எவ்வளவு சுற்றி வருகின்றார், அதுபோல சங்கமயுக டீச்சர்ஸ் எவ்வளவு சுற்றி வர வேண்டும்? அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா என்று சொல்ல முடியும். எனவே என்ன செய்ய வேண்டும்? திட்டம் தீட்டுங்கள். அயல்நாட்டு சேவையில் அவ்வளவு முயற்சி தேவையில்லை. பாரதத்தில் நிறைய முயற்சி தேவையுள்ளது. விதேசி பூமி ஆங்காங்கே கேட்கும் விஷயத்திலிருந்து சுத்தமாக உள்ளது. பாரதத்தில் முயற்சி அதிகம் தேவைப்படுகின்றது. இரண்டாவது விஷயம், வெளிநாட்டு ஆத்மாக்கள் அனைத்தையும் பார்த்து பார்த்து களைத்து போய்விட்டார்கள். ஆனால் பாரதவாசிகள் இப்பொழுதுதான் பார்க்க ஆரம்பித்துள்ளார்கள். பாரதவாசிகளுக்குள் இப்பொழுதுதான் ஆசை ஆரம்பமாகியுள்ளது. வெளிநாட்டவர்கள் முடித்து விட்டார்கள். எனவே பாரதவாசிகள் சேவையை விட விதேசிகள் சேவை சகஜமாக உள்ளது. அதிர்ஷ்டசாலிகள்தான். எவ்வளவு பிரத்யக்ஷ பலனை வெளிப்படுத்த முடிகின்றது? பார்ட்டிகளுடனான சந்திப்பு. லௌகீகத்தில் கூட யாராவது வீட்டிலிருந்து சென்றால் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. ஆனால் பாப்தாதா குழந்தைகள் வெளியில் செல்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏன்? ஒவ்வொரு நல்ல குழந்தையும் பலனை வெளிப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா புரிந்து கொண்டிருக்கின்றார். செல்லவில்லை, பிறரை அழைத்து வர செல்கின்றார்கள். ஒருவர் சென்று நிறைய பேரை அழைத்து வந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? எங்கு சென்றாலும் பாப்தாதாவின் துணையை விட முடியாது. பாபா விட விரும்பினாலும் விட முடியாது. இருவருமே பந்தனத்தில் கட்டுண்டிருக்கின்றார்கள். சத்யுகத்தில் விட்டுவிடுகின்றோம். சத்யுகத்தில் கூட ராஜ்யத்தை கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கின்றது. இவர்கள் நல்ல முறையில் ராஜ்யம் செய்வார்கள். எனவே கவலையற்று இருக்கின்றார். லண்டன் குழந்தைகள் கூட தன்னை நல்ல முறையில் விருத்தி செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது மேலும் உலகத்தில் நாலாபுறமும் பரவ வேண்டும். எந்த இடம் காலியாக உள்ளதோ. லண்டனில் அவ்வளவு சகயோகிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் சேவையில் உதவி செய்ய முடியும். நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கின்றார்கள். அமிர்த வேலையை சக்திசாலியாக வைப்பதற்காக விதவிதமான அனுபவங்களை செய்கின்றீர்கள். சில நேரம் ஞானம் நிறைந்தவர் என்ற அனுபவம், சில நேரம் அன்பு சொரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள். இப்படி விதவிதமான அனுபவங்களை அதிகரித்து கொண்டே சென்றீர்களே ஆனால் நினைவின் போது ஏற்படும் சோம்பேறித்தனம், களைப்பு ஒருபோதும் வராது. ஏனென்றால் தினமும் புது புது அனுபவங்கள் ஏற்படும். விதவிதமான நிலையின் அனுபவத்தினை செய்யுங்கள். சில நேரம் கர்மாத்தீத் நிலையின் அனுபவம், சில நேரம் ஃபரிஸ்தாவின் அனுபவம், சில நேரம் ஆன்மீக உரையாடலின் அனுபவம் செய்யுங்கள். விதவிதமான அனுபவம் செய்யவும். சில நேரம் சேவாதாரியாகி சூட்ச்ம ரூபத்தில் உலகை சுற்றி வாருங்கள். இந்த அனுபவத்தினை அதிகப்படுத்தி கொண்டே செல்லவும். நல்லது. ஓம் சாந்தி. வெளிநாட்டு பார்ட்டிகளுடன் சந்திப்பு. நியூசிலாந்து பார்ட்டி. உங்களுக்கு சதா என்ன நினைவுள்ளது? நியூசிலாந்துக்காரர்களுக்கு உலகிற்கு என்ன புதிய செய்தி தரலாம் என்பது. இவ்வாறு செய்தால் முழு உலகிற்கும் லைட் ஹவுஸ் ஆகிவிடுவீர்கள். அப்போது இந்த அற்புதத்தை செய்யுங்கள். அதிகமான டீச்சர்ஸை உருவாக்கி எல்லா பக்கமும் பரவ வேண்டும். பாரதத்தை விட்டு சென்றிருந்தாலும் கூட பாரதத்தின் தந்தை உங்களை விடவில்லை. ட்ரினிடாட் பார்ட்டியுடன் சந்திப்பு. பாப்தாதா சதா குழந்தைகளிடம் எந்த விசேஷத்தை பார்க்கிறார்? 21 ஜென்மத்தின் பலனை. தந்தையுடையவராகிவிட்டீர்கள் என்றால் பிராமணன் ஆவது. பிராமணர்கள்தான் நிச்சயமாக தேவதைகளாக ஆகிறார்கள்.
பின்னர் தேவதைகளில் பதவி என்பது அவரவர் முயற்சியை பொறுத்தது. இப்போது சேவைக்கான சாதனங்கள் அதிகம் உள்ளது. மன்சா சேவை செய்யவும் நல்ல வாய்ப்பு உள்ளது. நாள் முழுவதும் தன்னை ஏதாவது ஒரு சேவையில் பிஸியாக வைத்திருங்கள். ஆப்பிரிக்கா பார்ட்டியுடன் சந்திப்பு. சதா அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? சதா இந்த தந்தையின் விஷாலமான இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். தேக உணர்வு என்ற மண்ணில் கீழே வரக்கூடாது மற்றும் மாயாவும் அருகே வராது. எனில் சதா டபுள் லைட்டாக இருக்க வேண்டும். நல்லது. வரதானம். புதிய வாழ்க்கையின் நினைவு மூலமாக கர்மேந்திரியங்கள் மீது முழுமையான வெற்றியை பிராப்தியாக அடைய வைக்கக்கூடிய மறுபிறவி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் முழுமையாக மறுபிறவி எடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியில் செல்ல மாட்டார்கள். மறுபிறவி எடுப்பதென்றாலே அனைத்து பக்கத்திலிருந்தும் இறந்து விடுவது. பழைய ஆயுள் முடிந்துவிட்டது. புதிய பிறவி எடுத்த பிறகு புதிய பிறவி புதிய வாழ்க்கையில் கர்மேந்திரியங்களுக்கு எப்படி அடிமையாக முடியும்? பிரம்மாகுமார் பிரம்மா குமாரிகளுக்கு புதிய பிறவியில் கர்மேந்திரியங்களுக்கு வசமாவதென்றால் என்ன? இந்த ஞானத்திலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். சூத்ரனுடைய சமஸ்காரத்தினுடைய மூச்சு எங்கேயும் ஒளிந்திருக்கக்கூடாது. ஸ்லோகன். அமிர்த வேளையில் உள்ளத்தில் பரமாத்மாவின் அன்பை நிறைத்து விட்டீர்கள் என்றால் வேறு யாருடைய அன்பும் கவர்ந்தெழுக்க முடியாது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.